Hello, vanakkam. One more example. The price of a tea is tea. See, the price of a TV is 13,000. The sales tax charged on it is at the rate of 12%. Find the amount that Vinod will have to pay if he buys it. இப்போ டிவி ஷாப்பில் டிவியோட ரேட் எவ்வளோ மார்க் பண்ணி வச்சுருக்காங்க 13,000. அதோட சேல்ஸ் டேக்ஸ் டிஸ்கவுண்ட்னா என்ன செய்யணும், மொத்த அமௌண்ட்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். டேக்ஸ்னா என்ன செய்யணும், அதை ஆட் பண்ணணும். பர்சன்டேஜ் கொடுத்துட்டு 12% ஆஃப் 13,000 என்னதாக தான் அதுக்குரிய டேக்ஸு. எவ்வளோ காசு கொடுத்து வினோத் வந்து இந்த டிவி வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சேல்ஸ் டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். Amount is equal to 12% of 13,000. அப்போ எனக்கு இதுதான் 12/100 into 13,000. 2 0. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் என்ன அப்படின்னா 1560. இது வந்து நமக்கு டேக்ஸ் அமௌண்ட். அப்போ டோட்டலாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட் என்னது, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டிவி எஸ்பி. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டிவி ஈக்குவல் டு அதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எவ்வளவு 13,000. டேக்ஸ் வந்து 1560. மொத்தமாக சேர்த்து தான் பே பண்ணோம். இந்த இடத்துல ஆட் பண்ணுவோம். 14,560. இதுதான் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டிவி. இந்த சம் கூட எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.